ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும்போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பை எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள்: ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும்போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் திறனை மேம்படுத்த ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இளைய சமுதாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒற்றுமை, பாதுகாப்பு, வளம் மற்றும் நிர்வாகத்திற்காக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வியட்நாமிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹோ சி மின் நகரிலிருந்து வியட்நாம் விமானம் மூலம் இன்று இரவு 9:35 மணிக்கு அவர்களின் உடல்கள் மும்பை கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை அந்தந்த மாநில அரசுகள் கொண்டு செல்லுமாறு தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய பஞ்சாயத் ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ், அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துக்கள் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட்டு நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேசிய சுகாதார ஆராய்ச்சிக் கொள்கையை வடிவமைப்பதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் கருத்துக்களை வரவேற்றுள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டின் சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அம்சங்கள் இந்த வரைவுக் கொள்கையில் இடம்பெற இருப்பதாக தெரிவித்துள்ளது. மக்களின் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. உயர்தர ஆராய்ச்சி மூலம் தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த புதிய கொள்கை வழிவகை செய்யும். தேசிய ஆரோக்கிய ஆராய்ச்சி அம்சங்களை உருவாக்கி சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்துவதே இந்த வரைவுக் கொள்கையின் நோக்கமாகும். வரும் 27ஆம் தேதிக்குள் இது தொடர்பாக கருத்துக்கள் அனுப்ப வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதனையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படுகிறது. துக்கம் அனுசரிக்கும் விதமாக இன்று நடைபெறவிருந்த அதிகாரப்பூர்வமான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிரதமரின் கிசான் சம்பதா யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருவாயை உயர்த்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் ஒருவர் இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று பயனடைந்ததாக தெரிவித்துள்ளார். நாங்கள் தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடிங்கிற ஒரு டவுன்ல இருந்து பேசுகிறோம். நம்ம கஸ்தூர் இந்தியன் ஸ்வீட்ஸுங்கிற ஒரு பீனட் சிக்கி கம்பெனியில் எங்களுக்கு நம்ம பாரத பிரதமர் உன்னத திட்டத்தில் ஒன்றான PMFM ஸ்கீமில் நம்ம லோன் அப்ளை பண்ணியிருந்தோம். அது எலிஜிபிள் ஆகி லோன் சேங்ஷன் ஆகிருச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 26.24 லேக்ஸ் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் லோனு. 9.18 லேக்ஸ் தள்ளுபடியாக மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் நிறைய மிஷினரிஸ் வாங்கியிருக்கோம். மேன் பவர் டிபெண்டன்சிலேருந்து மிஷினரி மாறி இருக்கோம். ஸோ இதனால் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. அதுமாதிரி வியாபாரம் நல்லா விருத்தியாகுது. ஸோ இந்த ஸ்கீம் கொடுத்த பாரத பிரதமர் நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த மசோதாக்களுக்கு அம்மாநில ஆளுநர் திரு RN ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் மேற்குவங்க சட்டப்பேரவையில் குற்றவியல் தடுப்பு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்ட இந்த சட்டத்தின் கீழ் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை ஓராண்டு வரை சிறையில் அடைத்து விசாரணை செய்ய வகை செய்கிறது. இதன் மூலம் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை கைது செய்வதன் மூலம் வன்முறையை தடுக்க முடியும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது.
மேற்கு வங்கத்தில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் மூலம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்ததாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியிருந்தார். புதிய சட்டம் மூலம் மகளிர் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தானின் கேரளம் மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேரளம் காவல்துறை தலைவர் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் டாஸ்கண்டில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு கேரளம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உயிரிழந்த மருத்துவ மாணவியின் குடும்பத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க வேண்டும் என்று உஸ்பெகிஸ்தானுக்கான இந்திய தூதரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜோர்டனின் பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளம், பஹ்ரைனில் உள்ள ஷேக் இசா விமானப்படை தளம், குவைத்தில் உள்ள அலி அல் சலேம், அகமது அல் ஜாஃபர் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் மூலம் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், ராணுவ தளவாடங்கள் சேதமடைந்ததாக கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்காக ஈரானின் பல்வேறு ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. ஈரான் ஏவுகணை தளங்கள், கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஒருங்கிணைந்த மத்திய ராணுவ முகமை கூறியுள்ளது. மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூகியின் உடல்நிலை குறித்து ஆராய ஆசியான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்றது. இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிலிப்பீன்ஸ் வெளியுறவுத்துறை அதிகாரி மரியா தெரசா, ஆங் சான் சூகி உடல்நிலை சீராக இருப்பதாக மியான்மர் அரசு கூறியதாக தெரிவித்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மியான்மரில் ராணுவ ஆட்சி வந்ததை அடுத்து ஆங் சான் சூகி கைது செய்யப்பட்டார். 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஆங் சான் சூகி விடுதலை செய்ய உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனையடுத்து அவரது சிறை தண்டனை காலம் குறைக்கப்பட்ட போதிலும் அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறித்து தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை. மேற்கு வங்கம், பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஒடிஷா, உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை மறுநாள் வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திர பிரதேசம், தெலங்கானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறாவளி காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கடலோர ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 4 விக்கெட்டுகள் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் மேலும் 327 ரன் எடுக்க வேண்டும். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னும், இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னும், இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன்னும் எடுத்துள்ளது. 4ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மணி 3:30க்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. நாளை மறுநாள் நள்ளிரவு மணி 12:30க்கு டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு மணி 12:30க்கு அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இத்தாலியின் ஜனிக் சின்னர் வென்றுள்ளார். இறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை 6-7, 7-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் வென்றார். மகளிர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை சீனாவின் கியோ ஹான்யோ, பிரான்சின் கிறிஸ்டினா இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும்போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.